நேம பார்த்தீங்கன்னா தமிழ் கூடம். எங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய தாய்மொழின்றது மிக முக்கியம். தமிழோடு வாழ்கின்ற ஒருவரை தான் நான் இன்றைக்கு சந்திக்க போகிறேன். அவருடைய வீட்டை தான் நான் இப்போ நிற்கிறேன். பாருங்கள், நேம பாருங்கள், தமிழ் கூடம். அப்படி அவர்கிட்ட வீட்டை போவோம், என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். வணக்கம். தமிழ் மீது இவ்வளவு பெரிய ஆர்வம் கொண்டு தமிழ் மீது இவ்வளவு பற்று வந்ததுக்கான காரணம் என்ன? நான் இயற்கையாகவே தமிழ் மீது பற்று கொண்டவன். படிக்கின்ற காலத்தில் இருந்து அதை தொடர்கின்றது. அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்பது என்னுடைய பெரிய அவாவாக இருந்தது. நான் இன்றைக்கு ஒரு எழுத்தாளனாக இருக்கிறேன். தமிழில் 8 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். கடந்த வருடம் 2 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன். தமிழ் மொழி நிச்சயமாக உலகத்தின் மூத்த மொழி. இந்த மொழியை நாங்கள் அதை பேசுகிறதோ அல்லது எழுதுகிறதோ வாசிக்கிறதோ ஒரு தரக்குறைவன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஏனைய மொழிகளோடு ஒப்பிடும் பொழுது உலகத்தின் 6 மொழிகளில் மூத்த மொழியாக இருக்கிறது தமிழ் மொழி தான். அதுபடியால் அந்த மொழியை நாங்கள் பாரதி சொன்னவர், தேமதுர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வரை செய்வோம். அந்த பணியை செய்கிறதுக்கு எனக்கு நீண்ட நாள் ஆசை. நான் ஜெர்மனியில் 30 வருடம் வாழ்ந்த நான் அங்கேயும் இந்த தமிழ் பணியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்த அப்புறம் மாணவர்களுக்கு இந்த தமிழை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் இலவசமாக மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறேன். இதை விட பட்டிமன்றங்கள் கவியரங்குகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். மற்றது நிறைய நூல்களுக்கு விமர்சனங்கள் ஆய்வுரைகள் செய்திருக்கிறேன். எனக்கு தமிழோட வாழ்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையாகவே நான் எனக்கு அர்ப்பணிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை எங்களுக்கு ஒரு தடவை தான். இந்த வாழ்கிற வாழ்க்கையில் நாங்கள் தமிழர்களாகவே வாழ வேணும். எங்களுடைய இனம் தமிழ், எங்களுடைய மொழி தமிழ். அதுபடியெல்லாம் நாங்கள் தமிழர்களாக வாழ வேண்டியதில் நான் என்னுடைய இல்லத்தையும் தமிழ் வடிவத்தில் தான் ஒழுங்கமைச்சிருக்கிறேன். அதில் முதலாவது இந்த வீட்டுக்குரிய பெயர் தமிழ் கூடம். அடுத்து பார்த்தீங்களேன்னு சொன்னால், நான் இந்த உலகத்தில் பொய்யாமொழி புலவர் என்று சொல்லி 1330 குறள்களை பாடின திருவள்ளுவருடைய திருக்குறள் 126 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு திருவள்ளுவரை நான் என்னுடைய வீட்டில் அவருடைய சிலையாக வைத்திருக்கேன். இந்த சிலையிலே ஒரு விசேடம் உண்டு. என்னவென்றால் 1964ஆம் ஆண்டு அண்ணாதுரை ஆட்சியில் இருந்த காலத்தில் அப்பொழுது உருவாக்கப்பட்ட வடிவமைப்பு தான் இந்த திருவள்ளுவர் சிலை. அதனுடைய படத்தை வைத்து தான் நான் இந்த சிலையை உருவாக்கி இருக்கின்றேன். இது ஒரு புறம் இருக்க, என்னுடைய வீட்டின் முன்முகப்பிலே கதவுக்கு முன்னாலே இந்த வருங்கால பிள்ளைகள் எங்களுடைய தமிழை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும், அது மட்டுமல்லாமல் தமிழ் எண்களை எப்படி தமிழர்கள் எழுதினார்கள் என்பதனையும் நான் பதித்து வைத்திருக்கின்றேன். அது ஒரு புறம் இருக்க, நாங்கள் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய இந்த இடங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானதா, தமிழர்கள் இங்கு வாழ்ந்தார்களா என்பதற்கான அடையாளங்கள் எல்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாகி இருக்கின்றது. அதனால் நான் என்னுடைய வீட்டை அமைக்கும் பொழுது, என்னுடைய வீட்டின் அத்திவாரம் இடுகின்ற பொழுது அதிலே தமிழிலே ஒரு கல்வெட்டை உள்ளே வைத்துள்ளேன். அந்த கல்வெட்டிலே எனது பெயர் அருந்தவராஜா மேலிக்குமரன், எனது மனைவியின் பெயர் இந்திராணி, நாங்கள் இந்த வீட்டிலே தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றோம், எங்களுடைய மொழி தமிழ் என்பதனை நான் எழுதி அதனை அந்த கல்வெட்டாக அந்த அத்திவாரத்திலே பதித்திருக்கின்றேன். இதனை என்னுடைய வேண்டுகோளாக நான் சொல்வது என்னவென்றால்,
ஒவ்வொரு தமிழர்களும் தங்களுடைய வீடுகளை கட்டும் பொழுது தங்களுடைய வீடுகளிலே இந்த அத்திவாரங்களிலே இது போன்ற ஒரு நடுகல்லை வைக்கின்ற பொழுது அது வருங்காலங்களில் 1000 வருடங்களுக்கு பின்னாலும் கூட ஒரு அகழ்வாராய்ச்சி நடக்கின்ற பொழுது இங்கே தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை அது காட்டும் என்று நினைக்கின்றேன். நீங்கள் வந்து தமிழ் பணி தொடர்பாக என்னென்ன தமிழ் பணிகள் செய்திருக்கிறீங்க? நான் வந்து ஜெர்மனியில் 30 வருடம் வாழ்ந்த காலத்தில் வந்து அங்கே தமிழ் பிள்ளைகள் தமிழ் கற்க வேண்டும் என்பதற்காக ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை என்று ஒன்று 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஜெர்மன் தமிழ் கல்வி சேவையின் உபத்தலைவராக நான் 15 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றேன். அங்கே வினாத்தாள்களை தயாரிப்பது, பாடங்களை கற்பிப்பது, பாடசாலைகளை உருவாக்குவது போன்ற பணிகளிலே நாங்கள் குழுவாக இருந்து ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை இயங்கி வந்திருக்கின்றது. ஐரோப்பாவிலே 65 பாடசாலைகளை வைத்து வருடத்தில் ஒரு தடவை அவர்கள் பரீட்சை நடத்தி மாணவர்களுக்கு அதனை பெறுபேறுகளை அறிவிக்கின்றார்கள். அது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு. அதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இலங்கை பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நூல்களைத்தான் நாங்கள் அங்கே கற்பிக்கின்றார்கள். அதை விட அது பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு அவர்கள் பெறுகின்ற புள்ளிகள் அவர்களுடைய ஜெர்மன் பாடசாலைகளிலே உள்ள அவர்களுடைய சர்டிஃபிகேட்டில் அவை சேர்க்கப்படுகின்றன. அது மிக முக்கியமான ஒரு விடயம். இது தவிர வந்து ஜெர்மனிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஜெர்மன் எழுத்தாளர் சங்கத்திலே நான் செயலாளராக 10 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றேன். அந்த காலம் மிகவும் பொற்காலம் என்று நினைக்கின்றேன். என்றால் அங்கே உள்ள ஜெர்மன் எழுத்தாளர்கள் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய எழுத்தாளர்களை கூட நாங்கள் அங்கே வருவித்து அவர்களை கௌரவித்து அவர்கள் நூல்கள் வெளியிடும் பொழுது அவற்றை வெளியிட்டு வைத்திருக்கின்றோம். அதுவும் இல்லாமல் இலங்கை இந்தியாவிலிருந்து வருகின்ற எழுத்தாளர்களையும் நாங்கள் அங்கே வரவழைத்து அந்த எழுத்தாளர் சங்கத்திலே அவர்களை கௌரவித்திருக்கின்றோம். அதிலே நான் ஒரு 10 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றேன். அங்கு பணியாற்றியது மட்டுமல்லாமல் இப்பொழுது இங்கே இலங்கையிலே வவுனியா தமிழ் சங்கத்திலே நான் செயற்குழு உறுப்பினராக செயற்படுகின்றேன். ஜெர்மனியிலே வந்து நான் இருந்த காலத்திலே வந்து ஒரு 6 நூல்கள் நான் வெளியிட்டிருக்கின்றேன். ஒரே மேடையில் 6 நூல்களையும் வெளியிட்டேன். ஜெர்மன் தமிழர் வரலாறு, தாலி, தாய் நிலம், இது போன்ற 6 நூல்களை நான் வெளியிட்டிருக்கின்றேன். இங்கே இலங்கையிலே இப்போ கடந்த வருடம் வந்து 2 நூல்கள், கொள்ளிக்காசு மற்றும் அல்சைமர் என்ற 2 நூல்களை வெளியிட்டிருக்கின்றேன். இதிலே அல்சைமர் என்பது மிக முக்கியமான ஒரு நூலாக கருது. அல்சைமர் என்பது ஒரு நோய். அது வந்து இங்கே எங்கள் தமிழர்கள் மத்தியிலே வந்து அது தெரியாத ஒரு சொல்லாக இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த நோய் இப்பொழுது வர தொடங்கி இருக்கின்றது. அதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அந்த நோய்க்கு மருந்து இல்லை. என்னுடைய மனைவிக்கு வந்து அந்த நோய் ஏற்பட்ட காரணத்தினால் 13 வருடங்கள் நான் அவரை வைத்து பராமரித்தேன். அதன் காரணமாக அந்த நூலை நான் அனுபவங்களின் ஊடாகவும் தேடல்களின் ஊடாகவும் அந்த நூலை எழுதியிருக்கிறேன். அல்சைமர் என்பது 3 படிகளை கொண்டது. முதலாவது வந்து நாங்கள் திடீரென்று எல்லாவற்றையும் மறந்து போவது, திரும்பி நினைவுக்கு வருவது. இரண்டாவது வந்து எங்களினால் எதையும் செய்ய முடியாமல் போவது. மூன்றாவது எதுவுமே இயங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருவது. இவர்களுக்கு உலகம் பூராவும் டொனபிசில் என்கின்ற ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. அது காலத்தை நீட்டுவதற்காக உதவுமே தவிர வேறு அந்த நோயை மாற்றுவதற்கான மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த நூல் வந்து நான் வெளியிட்ட பொழுது பல பேருடைய ஆதரவை பெற்றேன். ஏனென்றால் அது நிறைய பேருக்கு அது ஒரு பிரயோசனமான ஒரு நூலாக இருக்கின்றது. நான் வந்து ஜெர்மனியில் வாழ்ந்த காலத்தில் ஜெர்மன் எழுத்தாளர் சங்கம் எனக்கு பல்கலை சுடர் என்கின்ற ஒரு பட்டத்தை வழங்கி கௌரவித்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு அருங்கலை வினோதன் என்கின்ற ஒரு பட்டத்தை வழங்கி இருந்தார்கள். ஜெர்மன் தமிழ் கல்வி சேவை நான் ஜெர்மனியை விட்டு இலங்கைக்கு வரும் பொழுது அவர்களுடைய புகலிட சாதனையாளர் விருது என்று ஒரு விருதை வழங்கி கௌரவித்தார்கள். அதே போல் இங்கே இலங்கைக்கு வந்த பின்னால் வவுனியாவில் சர்வதேச இளைஞர் பேரவை எனக்கு ஒரு விருது வழங்கி கௌரவித்தார்கள். அதே போல் வவுனியா பிரதேச செயலகம் கலாநியத்ரா என்கின்ற விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அதே போல் மாவட்ட செயலகம் வந்து வவுனியம் என்கின்ற ஒரு விருது வழங்கி கௌரவித்திருக்கின்றார்கள். தேசிய விருதாக கலாபூஷணம் என்கின்ற விருதை நான் பெற்றிருக்கின்றேன். இப்பொழுது வந்து தமிழ் மாணவர்கள் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக
தமிழ் மாணவர்களுக்கு இலவசமாக பாடம் கற்பித்து வருகின்றேன். இங்கே வவுனியாவில் இருக்கக்கூடிய 5 கிராமங்களை நாங்கள் அமுதசுரபி அறக்கட்டளை என்னும் ஒரு அறக்கட்டளையின் ஊடாக நிர்வகித்து வருகின்றோம். அவர்களுடைய முயற்சி அவர்கள் நகரத்துக்கு சமனாக வளர வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தை கொண்டு எழுச்சியின் கரங்கள் என்கின்ற ஒரு பெண்கள் வட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். 5 கிராமங்களிலும் அவர்கள் 210 பெண்கள் அதிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அலுவலகம் ஒன்றை நாங்கள் சிதம்பரம் நகரில் திறந்திருக்கின்றோம். சிதம்பரம் நகர், மதுரா நகர், சிதம்பரபுரம், கற்குளம் 1, கற்குளம் 2 ஆகிய கிராமங்களை நாங்கள் நிர்வகித்து வருகின்றோம். இந்த சிதம்பரம் நகரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நாங்கள் இலவச கல்வி மையத்தை உருவாக்கி அங்கே ஒரு 60 மாணவர்கள் எங்களிடம் கல்வியேற்றி வருகின்றார்கள். இலவசமாக மாணவர்களுக்கு நாங்கள் பாடசாலை முடிந்தவுடன் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு பாடங்களை கற்பித்து வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் அங்கே ஒரு நூல் நிலையம் ஒன்றை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். கிராமங்களிலே நூல் நிலையம் என்பது அந்த மாணவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றென கருதி அந்த நூல் நிலையத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். மாதம் ஒரு முறை ஆயுர்வேத மருத்துவ முகாமை நாங்கள் அங்கே நடத்தி வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக வருடம் வந்து வாணி விழா, ஒளி விழா போன்ற விழாக்களை கொண்டாடுகின்றோம். இதை தவிர பெண்கள் அமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை நாங்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடி விளையாட்டுப் போட்டிகளை வைத்து அவர்களை கௌரவிக்கின்றது மட்டுமல்லாமல் இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெண்களை ஒவ்வொரு வருடமும் 5 பெண்களை நாங்கள் மேடையிலே அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை சாத்தி கௌரவித்து வருகின்றோம். இது மிகப்பெரிய ஒரு சேவையாக நாங்கள் கருதுகின்றோம். இங்கே நகரங்களிலே பார்க்கின்ற பொழுது வேறு விதமாகவும் கிராமங்களில் அவர்கள் தேடுவேரற்றும் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அந்த பெண்கள், அந்த வயது முதிர்ந்த பெண்கள் தங்கள் வாழ்நாளிலே நினைத்து பார்க்க முடியாத ஒரு விடயமாக இந்த மேடை கௌரவத்தை நாங்கள் அவர்களுக்கு அளித்து வருகின்றோம்.